பிரைஸ் லார்ட். ஆண்டவன் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் தேவாதி தேவன் எனக்கு என்ன பண்றார்? துணை செய்கிறார். ஆதலால் நான் என்ன பண்ணதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகத்துல எத்தனை பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள், உபத்திரங்கள் நம்ம மத்தியில வந்தாலும் நம்ம அவர் பிள்ளையாய் இருக்கிற வரையிலும் மனுஷர்களுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக, இல்லை இந்த உலகத்தாருக்கு முன்பாக, நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கு முன்பாக நம்மளுடைய முகத்தை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார். இந்த வேதத்துல பார்க்கிறோம், அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் அவர் என்ன பண்ணல? வெட்கப்படுத்தல. வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு அவர் செய்யல. காரியம் மாறுதலா நடக்கிற மாதிரி இருக்கும், சோதனை வர மாதிரி தான் இருக்கும், பிரச்சனைகள் நம்மளை நெருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் உன்னை வெட்கப்படுத்த விடாதபடிக்கு தேவன் தம்முடைய கரங்களினால உங்களையும் என்னை அவர் என்ன பண்றாரு? பாதுகாத்து. அதனால சொல்றாரு, அவரே என்னை என்ன பண்ணுகிறார்? விசாரித்து அறிகிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் என்ன என்ன பண்ணதில்லை, வெட்கப்படுத்த விட மாட்டாரு. அவர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார் என்று நான் நன்றாக என்ன பண்ணிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எனக்கு என்ன வேணாலும் செய்யட்டுங்க, என்ன உபத்திரம் வேணாலும் கொடுக்கட்டுங்க, நான் கண்ணீர் மத்தியில போறேன்னா இந்த சூழ்நிலையும் அவர் மாற்றி கொடுப்பார். என்னை சுற்றிலும் இருக்கிறாங்களா, போராட்டம் வருதா, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அற்புதத்தை செய்கிறார். யாரெல்லாம் உங்களை பார்த்து இவங்க விழுந்துட்டாங்க, இனி எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி கர்த்தர் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை உயர்த்தி அவர் மகிமைப்படுத்த வல்லவராக. அதனால இந்த நாளில் தேவனுடைய சமூகத்துல நான் எவ்வளவு நிலை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் நான் உண்மையை வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதியா இருப்பேன். ஏன்னா என்னோட சூழ்நிலையில என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் மாற்றுவே, என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில தப்புனே உமது பிரசனம் மகிமை எங்களோடு கூட இருந்து வழி நடத்திட்டும். எல்லா தடைகளை உடைத்தறீங்க. உமது ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து உமது கரம் எங்களை முற்றிலுமாய் வழிநடத்தி செல்வதாக ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமதுதான் மயப்படட்டும். இயேசு நம் ஜெபிக்கிறேன்.